எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே, இந்த பதிவினில் சனி பெயர்ச்சிக்கு முன்பாக இந்த ஒரு 10 நாட்கள் மார்ச் 2025 கடைசி 10 நாட்கள் சற்று நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக சில விஷயங்களிலே இருக்க வேண்டும் என்று இந்த பதிவு. சரி, அது என்ன எச்சரிக்கை? கெடுக்குமா தடுக்குமா கேம தர்மம் என்பதை பற்றியும் பார்ப்போம். சில விஷயங்களில் விழிப்புணர்வாக இருந்துவிட்டால் வருங்கால பொற்காலத்தை இனிமையாக அனுபவிக்கலாம். ஆகையினாலே பொற்காலத்திற்கு உங்களுடைய விழிகளையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இனிய கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களிலே கவனம் தேவை. அவை என்னவென்று இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கடகராசி அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். கடகராசி அன்பர்களே, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் குருவினுடைய நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் பூசம் நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம் ஆயில்யம் புதனினுடைய நட்சத்திரம். எந்த விதமான தயவு தாட்சண்யமும் பார்க்காமல் சற்றேறக்குறைய கடந்த ஒரு 6 ஆண்டு காலம் என்று சொல்லலாம். அஷ்டமத்து சனி என்றால் அந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு துவங்கியது 17 ஜனவரி 2023 முதல் அது வரக்கூடிய 29/3/2025 வரை, அந்த காலகட்டம் வரை திருக்கணிதத்தின் அடிப்படையில் அஷ்டமத்து சனியாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் எதிலுமே சற்று எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் பல விஷயங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பி ஒரு வரக்கூடிய வசந்தமான வாழ்க்கைக்கு அற்புதமாக உங்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த காலகட்டத்திலே குறிப்பாக இதுவரை நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதே விஷயம்தான். ஆனால் சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் சற்றேறக்குறைய ஒரு 500-550 ஆண்டுகளுக்கு பின்பாக மீண்டும் வாழ்நாளில இப்படி ஒரு சனி பெயர்ச்சியை நீங்கள் பார்ப்பது முடியாத காரியம். எந்த ராசிக்காரர்களும், கடகம் மட்டுமல்ல எந்த ராசிக்காரர்களும். காரணம், சனி பெயர்ச்சி ஒரு கிரகண நாள் என்று, அது மட்டுமல்ல 7 கிரகங்கள் ஒரே இடத்துல சேரக்கூடிய அந்த அமைப்பு. இதிலே நன்மைகள் பல இருக்கலாம், ஆனால் தீமைகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த முக்கிய பதிவை உங்களுக்கு தருகின்றேன். இது நிச்சயமாக உங்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு மனதினை நிலைநிறுத்தி கொண்டு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பதிவு தான். முக்கியமாக இந்த 10 நாட்களிலே புதிய கடன்களிலே ஏதும் சிக்காதீர்கள். அதுபோல் இருக்கக்கூடிய கடன்களை பைசல் செய்வதற்கான வழி ஏதேனும் இருக்கிறதா? பேசி தீர்த்துக் கொள்ள முடியுமா? ஏதோ ஒன்றை கொடுத்து வித்து தீர்த்துக் கொள்ள முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். அதேபோல் வம்பு இருக்கிறது, வழக்கு இருக்கிறது என்றால், ஏதேனும் வழக்கு இருக்கிறது என்றால் அதை தீர்த்து கொள்ள முடிந்தால் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதை இப்போது நீங்கள் நிச்சயமாக கையில் எடுத்தால் 9ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் பாக்கியத்தை தரக்கூடிய நிலையில பிரச்சனைகளை தராமல் இருப்பார். ஏனென்றால் சனி பகவான் அந்த 9ஆம் இடத்திற்கு வரும்போது பல நிலைகளில தொல்லை இடைஞ்சல் தான். பாக்கிய சனி என்று சொன்னாலும் கூட 9ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது எப்போதுமே ஏதாவது ஒரு சிக்கல், ஒரு தடை, ஒரு தாமதம் ஏதோ ஒன்றை தந்துவிடக்கூடிய இந்த அமைப்பு பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருக்கும். அதற்கு காரணம் என்னவென்றால் அஷ்டம சனி காலத்திலும் மற்றும் கண்டக சனி, அதாவது 7 மற்றும் 8 இருக்கக்கூடிய நேரங்களில ஏதேனும் ஒரு பகையை வளர்த்து கொண்டு தான் என்று அந்த அகந்தையின் காரணமாக ஏதோ ஒன்று செய்துவிட்டோம் என்றால் அந்த சிக்கல் தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. ஆகையினால் இப்போது அதை தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது சிறப்பாக இருக்கிறது. முக்கிய பத்திரங்களிலே கையெழுத்து இடும்போது நல்ல சட்ட ஆலோசகரை, 1க்கு 2 சட்ட ஆலோசகர்களை கலந்து முடிவெடுப்பது சிறப்பை ஏற்படுத்தும். அதேபோல் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டத்திலே அந்த அதாவது சட்ட ரீதியான போராட்டம் என்று பணத்தை விரைய செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை இது தரும். புதிய முதலீடுகள் என்பது நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகள் பெரிய அளவில் இந்த 10 நாட்களிலே லாபம் தராது. கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை சீர் செய்து கொள்வதற்கான முயற்சி எடுக்கலாம். கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஒருவரை ஒருவர் தேவையில்லாமல் இந்த 10 நாட்களிலே பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது ஒரு சண்டையின் காரணமாக சச்சரத்தின் காரணமாக இருந்தால் அது வரக்கூடிய காலத்திலே நன்மை பயக்காமல் இருக்கும். அலைச்சல்கள், நிச்சயமாக அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை.
பாக்கிய நிலையில இந்த பிரச்சனைகள் எல்லாம் எழுதக்கூடிய காரணத்தினால் தந்தையினுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை. சிறிய விஷயம் என்றாலும் கூட பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு மருத்துவ ரீதியாக உடனடியாக அந்த உடல்நலக் கோளாறை தீர்ப்பதற்கான அந்த முயற்சியை எடுக்க வேண்டும். உங்களுடைய லாபம் தரக்கூடிய விஷயம் என்று நினைத்து பேராசைப்பட்டு ஏதேனும் ஒரு சிக்கலிலே சென்று இந்த காலகட்டத்திலே சிக்கிக் கொள்ளாதீர்கள். குறிப்பாக அண்டை அயலார் எந்த காரணம் கொண்டும் மூத்தோரோடு ஒரு பகையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், அது உங்களை விட மூத்தோராக எந்த வகையில் இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்திலே அவர்களிடம் பகை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு உறவிலிருந்து பகை இருக்கிறது என்றால் அதை மீண்டும் உறவு புதுப்பிக்கவில்லை என்றாலும் கூட பகையை மீண்டும், அதாவது எரியிற நெருப்பில எண்ணெய் ஊற்றுவது போன்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது மிக முக்கியம் இந்த 10 நாட்களிலே. அது மட்டுமல்ல, இந்த முழு ஆற்றலும் கேதுவின் மீது கேதுவின் மீது குரு பகவானுடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை மட்டுமல்லாமல் இணைந்த பல கிரகங்கள் இணைந்த பார்வை சமசப்தமமாக உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களிடம் வயதிலே குறைந்தவர்களோடு எந்த விதமான புதிய பிரச்சனைக்கும் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, ஒரு தவ கோலம் என்று மிதுனத்திற்கும் சொல்லி இருப்பேன். ஒரு தவ கோலம் போன்று அமைதியாக இருந்து விட்டீர்கள் என்றால், பிரச்சனை வருகிறது, இதனால் பிரச்சனை என்று தெரிந்து கொஞ்சம் பொறுமை காத்து விட்டீர்கள் என்றால் வெற்றி என்பது இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவானாலும் சரி, இப்போது கைவிடுவதுதான் அது சிறப்பாக இருக்கும். அந்த புதிய முயற்சி, ஏதேனும் ஒரு புதிய மாணவர்களாக இருக்கிறீர்கள், அடம் பிடித்து ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் என்று நினைத்து வாங்குவது என்பது நிச்சயமாக சிறப்பை தராது. குறிப்பாக இந்த 10 நாட்கள் தொடர் பதிவுகளில் காணும் போது அடுத்த 50 நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்வேன். இது ட்ரெய்லர் என்று சொல்லியிருக்கிறேன். காரணம் முன்னோட்டம். இதுல சிக்கல் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருந்தீர்கள் என்றால் வெற்றி என்பது இருக்கும். மேலும் பொதுவாகவே இந்த நாளில இது கடகத்திற்கு மட்டுமல்ல, எல்லா ராசிகளுக்குமே பொருந்தக்கூடிய அளவில் கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் ஒரே கோட்டிற்குள் ஒரே ஒரு ஒரு குறிப்பிட்ட இந்த மீனராசி மண்டலத்திற்குள் அடைவது, கடகத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியத்திலே அடைவது என்பதும், மற்ற கிரகங்கள் அனைத்தும் பார்த்தாலுமே 3 ராசிக்குள்ளேயே முக்கிய கிரகங்கள் எல்லாம் அடங்கிவிடக்கூடிய அந்த சூழ்நிலையினால் நபாச யோகங்களிலே சிறப்பான யோகம் என்று சொல்ல முடியாது. ஆகையினால சற்று கவனம் சிதறினாலும் கூட கைப்பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினாலே பணத்தை எங்கும் முதலீடு செய்வது என்பதை தவிர்ப்பது நல்லது. சுக்கிரன் ஒரு அற்புத யோகத்தை உங்களுக்கு தருகிறார். வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் வக்கர புதனோடு இணைந்திருக்கிறார். ஆகையினால உங்களுடைய புத்தி கூர்மையாய் பயன்படுத்தி ஏதேனும் ஒரு ஒரு விஷயத்தை பிளஷர், அதாவது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் அல்லது சந்தோஷத்தை பெற வேண்டும், சந்தோஷத்தை விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளும். அப்படி இருந்தாலும் கூட எந்த விதமான தேவையற்ற ஒரு பழக்கத்திற்கும் ஆளாகாமல் இருப்பது மிக மிக முக்கியம். யோககாரகனாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய நிலைகளிலும் கூட நிலம் சார்ந்த விஷயங்களிலே இப்போது தேவையில்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் மேலும் அந்த பிரச்சனையை வலுப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். மேலும் எது எச்சரிக்கை என்று சொல்கிறேன் என்றால், எது கெடுக்கும் எது தடுக்கும். கேம துருமம் என்று சொல்லும் போது அது ஒரு நுட்பமாக பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில இந்த சந்திரன் இருக்கக்கூடிய அமையக்கூடிய நிலைகள் பார்க்கும்போது ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்களாகவே தவிர்த்து விடுவீர்கள். தேவையே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கிக் கொள்வது. இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் கையில பணம் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்திற்கு கஷ்டப்படுவது, அறிவு ஆற்றல் இருந்தாலும் கூட அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது வரும். ஆகினாலே அதுல கவனமாக இருங்கள். காரணம், உங்களுடைய ராசியிலிருந்து கேந்திரங்களிலே கிரகங்களே இல்லாமல் வெறும் வெற்று இடங்களாக மாறக்கூடிய சூழ்நிலையை இந்த 10 நாட்கள் உருவாக்கிறது. ஆகையினால கேந்திரத்திலே கிரகங்களே இல்லாமல் இருப்பது என்பது சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டியது. ஆகையினாலே மிக கவனம். பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த சூல யோகம் என்பது உங்களுக்கும் பொருந்தும். அதே சமயத்துல இந்த கேம துருமம் என்பது தனிப்பட்ட முறையிலே சிறந்த ஒரு அமைப்பாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகையினால் இதை சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகையினால் மிக மிக கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது பயன் தராத பயணங்கள், சும்மா ஏன்னா 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போய் ஏதாவது ஒரு பிக்னிக் போறேன், ஒரு பார்க்குக்கு போறேன், அது தண்ணி இருக்க அந்த இடத்துல
தண்ணி இருக்கக்கூடிய நிலைகளிலே போய் சும்மா குளித்து கும்மாளம் போடலாம் என்று ஜஸ்ட் டைம் பாஸ் விஷயங்களிலே பணம் செலவழித்து அங்கு செல்லும் போது சிக்கல் வரும். அது மட்டுமல்லாமல் வழியில் தொலைந்து போகக்கூடிய, அது எப்படி நாம் தொலைந்து போவோம் என்றால், சில நேரங்களிலே நாம் தொலைந்து போகக்கூடிய சூழ்நிலை என்பது பல நிலைகளிலே ஏற்படும். சிலர் கடத்தப்படும் போது உள்ள கிரக நிலைகளை பார்க்கும்போது அது இப்படி பொருந்தி இருக்கும். சில கடத்தப்பட்ட சிலருடைய ஜாதகங்களை பார்க்கும்போது அப்படி ஒரு நிலை இப்போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு பொதுவிலே இருக்கிறது. ஆகையினாலே பயண வழிகளிலே கவனமாக இருப்பது, பயண வழிகளிலே பொருட்களின் உடைமையின் மீது கவனமாக இருப்பது, தேவையில்லாத உணவு, அதாவது தேவையில்லாத உட்கொள்ளக்கூடிய பொருட்களிலே தேவையில்லாதவற்றை உட்கொள்ளாமல் இருப்பது மிக சிறந்ததாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள், திருமணமாகி உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு என்பது, அவர்களுக்கு எதனும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் என்பது இப்போது வரும். அதையெல்லாம் செய்யலாம். ஆனால் நெகட்டிவ் விஷயங்களை பெரிதுபடுத்திக் கொள்வதற்கோ அல்லது ஒன்று திட்டமிட்டாலும் சரி வருமா வராதா என்று சந்தேகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஈடுபடாதீர்கள். இந்த கிரகநிலைகள் சகோதர சகோதரிகள் மூத்தோரானாலும் இளையோரானாலும் அவருடைய உடல்நிலையிலே சற்று பிரச்சனையை தரக்கூடியதாக இருக்கும். ஆகையினால அப்படி இருந்தால் அவர்களுக்கு உடனடியான மருத்துவம், அவர்களுக்கு தேவையான மகிழ்ச்சிக்கான விஷயங்களை செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த இந்த பயிற்சியின் போது யாரோடும் வாக்குவாதம், குறிப்பாக நீங்கள் தான் அறிவிலும் ஆற்றலிலும் திறமையானவர்கள் என்று நினைத்து, ஏனென்றால் கடகத்திற்கே உள்ள பண்பு, நாம் அறிவாளிகள், நாம் மெத்த படித்திருக்கிறோம், நாம் பெரிய பதவியில் இருக்கிறோம், நமக்கு நல்ல சூழ்நிலை இருக்கிறது என்று நினைத்து அந்த விஷயங்களை கெடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த கிரகநிலை தருகிறது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள், உங்களுடைய வகுப்பு, நீங்கள் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தில் சென்று புதிதாக ஒரு வேலை செய்கிறோம், புதிதாக சுற்றி பார்க்கிறோம் என்று சிக்கலில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். காதல் காதல் என்று பார்த்தோம் என்றால், காதலித்து அந்த காதலிருந்து இப்போது விட்டு பிரிந்திருக்கிறீர்கள் என்றால் அவர்களை மீண்டும் சந்திக்கலாம் என்ற அந்த திட்டம் இப்போது எழும். அதாவது தேவையற்ற நிலைகளிலே காதலை பயன்படுத்தி அல்லது வாழ்க்கை துணையை பயன்படுத்தி இருந்தீர்கள் என்றால் அதை மீண்டுமே அதாவது சட்டத்துக்கு புறம்பாகவோ தர்மத்திற்கு புறம்பாகவோ இருக்கக்கூடிய விஷயத்திலே ஏதேனும் ஒரு வேலைகளில் ஈடுபடும் போது அது மிகப்பெரிய அச்சத்தையும் வருங்காலத்தில் தொடர் தொல்லைகளையும் தரும். ஆகையினால புத்திசாலித்தனமாக செயல்படுகிறோம் என்று செயல்பட்டு ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க வேண்டும். அதனால் காதல் என்றாலும் சரி, புதிதாக திருமணத்திற்கு காத்திருக்கிறீர்கள் என்றாலும் சரி, திருமணத்திற்காக ஏதேனும் ஒரு உறவு உங்களை நாடி வருகிறது என்றாலும் சரி, இந்த காலகட்டத்தில் அவற்றை சற்று சில நாட்கள் கழித்து இந்த தொடர்ந்து பதிவுகளை நீங்கள் பார்க்கும்போது உகந்த நேரங்களை நிச்சயமாக நான் உங்களுக்கு கணித்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆகையினால் அதை பார்த்து அதற்கேற்ப வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை இந்த நாட்களிலே பிரியாமல் இருப்பது சிறப்பு. உடல்நலத்தை பொறுத்தவரை ரத்தம் சார்ந்த நோய்கள் ஏதேனும் இருக்கிறது என்றால் அல்லது வயிறு வலி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரத்தம் சார்ந்த நோய்கள், அது மூல நோய் பிரச்சனை போன்றவை கூட இருக்கலாம். அது உங்களுக்கு சற்று பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும். அதன் காரணமாக வெளி உணவுகளை இந்த காலகட்டத்திலே தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் பாசத்தோடும் நேசத்தோடும் இல்லத்திலேயே உங்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டு இருப்பவர் சமைத்து கொடுப்பது அல்லது நீங்களே உங்களுக்காக சமைத்துக் கொள்வது என்பதே சிறப்பாக உங்களுடைய உடல் நலத்திற்கு இருக்கும். ஆகையினால் இந்த விழிப்புணர்வும் தேவை. உங்களுக்கு விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் வழித்துணையாகவும் இருக்கும். விநாயகர் வழிபாடு மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை மறக்காமல் செய்யுங்கள். அன்பு நேயர்களே, கடகராசி என்பர்களே, இது உங்களை, அதாவது பிரச்சனைகளில் சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள், இந்த சில விஷயங்களை தவிருங்கள் என்று தான் இந்த பதிவு. மேலும் கேமதுர்ம யோகம் இருக்கும்போது சில விஷயத்துல நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த கவனம் உங்களை வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு வழிகாட்டியாக அமைந்துவிடும். அன்பு நேயர்களே, கடகராசி என்பவர்கள், இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கடகராசியில இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.